ரெண்டு பேத்துக்கு நடுவுல தான் போட்டியே. எங்க தலைவர் ஸ்டைல சொன்னா ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிக்கு. சொல்லுங்க. சூப்பரா போச்சு. தளபதி ஸ்பீச் வந்து எப்பயுமே சொல்ற மாதிரி வந்து ரொம்ப நெருப்பு மாதிரி தான் இருந்துச்சு. அவர் ஒவ்வொரு டைமும் மேல அவர் ஏறி வரும்போது அவரோட என்ட்ரி வந்து சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ மெய்சில் இருக்கும் வகையா இருந்துச்சு. அதுவும் இல்லாம அவர் வந்து ரொம்ப பெண்கள் பாதுகாப்பு பத்தியும் அதுக்கப்புறமும் சமுதாயத்தை பத்தியும் ரொம்ப கேர் எடுத்து பார்க்கறதுனால அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிவிக்கே வந்து ரொம்ப வந்தா பாண்டிச்சேரிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம கேண்டிடேட்ஸை வந்து பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோரிக்கை டிவிகே கிட்ட. அண்ட் புதுச்சேரி கவர்மெண்ட்டும் நம்ம சிஎம்மும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி செமையா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து செமையா இருந்துச்சு. ஒரு விதத்துலயும் எந்த விதத்துலயும் வந்து முகம் சிலிர்க்கும் வகையா வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. இப்படிதான் வரணும் இப்படிதான் போகணும்னு சொல்றது அதை வந்து நல்லா செயல்படுத்தி காட்டியிருந்தாங்க. அந்த வகையில வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டும் சரி போலீஸும் சரி ரொம்ப நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நாங்களும் ஒத்துழைப்பை கொடுத்தோம், நாங்க நம்புறோம். தளபதி பேசுறதும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்பீச் நல்லா இருந்தது, பாதுகாப்பு நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா இதே மாதிரி இப்போ 5000 பீப்புள் வராங்கன்னு சொல்லிட்டு 500 பேர் 1000 பேரு கிட்ட போலீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா 10,000ன்னு அவங்க சொல்லி இருந்துமே கூட 500 பேர் போலீஸ் வந்து போட்டதா சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்க வரும்போது 10 இடத்துல பேரிகேட் போட்டிருந்தாங்க, இந்த வழியெல்லாம் போக கூடாது. ஏன் போட்டாங்கன்னா தடுக்கணும் இல்லை, இதுக்கு மேல கூட்டம் போனா மக்களுக்கு ஏதாச்சும் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அந்த மாதிரி அங்க பாதுகாப்பு கொடுத்திருந்தா 41 உயிர் வந்து பரிதாபமா போயிருக்காது இல்லையா? அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இப்போ இந்த 72 நாளும் இன்னாரும் நிறைய மாவட்டம் வந்து விஜய் சாரும் பார்த்திருப்பாங்க. இப்ப அவங்களுக்கும் கஷ்டமாயிடுச்சு, இப்ப மக்களுக்கும் அவரை பார்க்க முடியல. இப்போ ஸ்பீச் நல்லா தான் இருக்குது. எப்படி சொல்றது, நிறைய குறையும் சொல்லல, நிறைய சொல்லல, நல்லா இருந்தது. அவரை பார்த்த சந்தோஷமே ஜாஸ்தி, அவ்வளவுதான். புரியல. நிறைய சொல்ற விஷயம் நிறைய இருக்குது. இங்க ரவுடிசம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. நெக்ஸ்ட் கஞ்சா இருக்கு, நெக்ஸ்ட் கொலை இருக்கு. இத பத்தி கொஞ்சம் பேசியிருக்கலாம். இருந்தாலும் எங்களுக்கு தளபதியை பார்த்த சந்தோஷத்திலே ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டோம் நாங்க. அதனால இதெல்லாம் மைனஸ்ங்கிறது வந்து அவரு இப்போதுக்கு அதை பத்தி பேச முடியாது இல்ல. அவர் பேசுற காலம் வரும்போது அவர் வந்து அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுப்பாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஆட்சியே நல்லா இருக்கு. ஆனா அவங்க கூட கூட்டணி வச்சு அதை விட இன்னும் பெஸ்டா இருக்கும் எங்களுக்கு தோணுது. ஏன்னா ஆட்சியில பொறுத்த வரைக்கும் பிளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா இப்ப கொஞ்சம் நிறைய மைனஸ் இங்க ஜாஸ்தி ஆயிடுச்சு. கூட்டணி வச்சா கண்டிப்பா அந்த மைனஸும் பிளஸ் ஆயிடுங்கிற விஷயம் எங்களுக்கு தோணுது. கூட்டணி வச்சா நல்லாதான் இருக்கும் கண்டிப்பா. அப்புறம் நாங்க இதுல வந்து ஒரு 90% கூட ஓட்டா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல. இப்ப எல்லாருமே சொல்றாங்க வரவங்க ஓட்டா மாறுமான்னு. வெறும் தளபதியை மட்டும் பாக்குறவங்க மட்டும் வந்து இவ்வளவு வேலையை விட்டுட்டு எல்லாருமே இன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் விட்டுட்டு தானே வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும் போது சம்பளத்தை விட்டுட்டு வரும்போது எப்படி ஓட்டு வராதுன்னு நம்ம கணிக்க முடியும்? எல்லாத்தையும் கணிக்கணும். இப்படி நடக்கும். ஆனா வந்து எல்லா விஷயத்துல என்ன சொல்றாங்க, இது வந்து ஓட்டு வருமா வராது, வெறும் தளபதியை பார்க்கதான் வராங்க சொல்றது எந்த விதத்துல சொல்றாங்கன்னே தெரியல. ஏன்னா மத்த இடத்துல காசு கொடுத்து கூட்டு வராங்க, எதனா வாங்கி கொடுத்து கூட்டு வராங்க. இங்க நாங்களாம் அப்படி கிடையாது. நாங்க எங்க தளபதியை பாக்குறதுக்காகவே நாங்களே கிளம்பி வந்திருக்கோம். அதுக்கு இல்லாம எங்க வீட்டுலயும் வந்து அனுப்பியிருக்காங்க. அதனால அவங்களும் நம்பிக்கை இருக்கிறதால தானே அனுப்புறாங்க. அவங்களும் பாதுகாப்பா போயிட்டு வருவாங்கிறதால தான் அனுப்புறாங்க. நாங்க ஒரு 10 பேர் வந்தோம், 10 பேர் லேடிஸ் தனியா தான் வந்தோம். யாருமே எங்க கூட துணையா வரல. நல்லபடியா வந்துட்டு நல்லபடியா போவன்ற நம்பிக்கையில தான் நாங்க வந்திருக்கோம். அப்படின்னா எங்க ஓட்டு கண்டிப்பா நாங்க போடுவோம். தலைவர் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. கனவா நிஜமானு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சந்தோஷம். ஆனா ரொம்ப கம்மியா பேசிட்டாங்க சார். வருத்தமா இருக்கு. இன்னும் நிறைய நேரம் நாங்க அவரை பார்க்கணும்னு விரும்பணும். ஏன்னா நாங்க நைட்ல இருந்தே தூங்கல சார். காலையிலேயே வந்துட்டோம். எத்தனை மணி நேரம் அவருக்காக காத்துட்டு இருந்தோம். கம்மியான நேரம் பேசிட்டு போயிட்டாரு. ஆனா நல்ல விஷயம் தான் பேசினாரு. அவர் பேசின விஷயம் எல்லாம் சூப்பர். இன்னும் நிறைய நேரம் பேசியிருக்கலாம். கண்டிப்பா சார். ஓட்டாவே 10 மடங்கு வரும் சார். இதை விட 10 மடங்கு வரும். நம்பிக்கையா இருக்கலாம். எப்படி நின்னாலும் ஜெயிப்பார் சார். எப்படி நின்னாலும் ஜெயிப்பார். எங்க ஓட்டு விஜய்க்கு தான். எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வேற லெவல்ல வரும் சார். கண்டிப்பா அவர்தான் எல்லாமே. சிஎம் அவர்தான். கண்டிப்பா சூப்பரா பேசினாங்க. இதுக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணோம். செம்ம என்ட்ரி, அதெல்லாம் வாழ்க்கையில மறக்கவே முடியாது.
வந்ததுக்கு நல்ல வார்த்தை, அவர் சொன்னது எல்லாமே செஞ்சா நல்லா இருக்கும் வந்தாங்கன்னா. நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கலாம், ஆனா கொஞ்ச நேரம் தான் பேசணும்னு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? வெறும் 10 நிமிஷம் 12 நிமிஷம் பேசிட்டு போயிட்டாங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கீங்க. அப்படிலாம் இல்ல, ஒரு 5 நிமிஷம் பார்த்தாலும் சந்தோஷம் தான். இருந்தாலும் அவர் கொடுத்த டைம்ல அவர் முடிக்கணும்னு நினைச்சதுனால அந்த 10 நிமிஷத்துல முடிச்சிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு தான் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுல அவங்க இது பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணதுலயோ இருந்ததுலயோ எந்த பிரச்சனையும் இல்லை. வெயிட் பண்ணதுக்கு செம வார்த்தை, பார்க்கணும்னு நினைச்சு வந்தோம், பார்த்துட்டோம். அவர் பேசுனது எல்லாமே சொன்னது எல்லாமே அவங்க வந்தாங்கன்னா செஞ்சா நல்லா இருக்கும். மற்றபடி இல்ல தனியா இருந்தா நல்லா இருக்குமா, இல்ல கூட்டணி வந்து நல்லா இருக்கும்? தனியாவே இருந்தாதான் நல்லது, கூட்டணிலாம் இருந்தா. கொடுத்த டைம்க்கு தான் அவர் பேசியிருக்காரு. அவருக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா பேசுவாரு. பேசுனதுல உங்க பாண்டிச்சேரி எல்லாம் பத்தி சொன்னாரு. சொன்னாரு கரெக்டா தான். நாங்க ரொம்ப வருஷமா எங்களுக்கு மாநிலத்துல சேர்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராட்டிட்டு இருக்கோம். அது ஒண்ணும் யாருமே சேர்க்கல. அவர் வந்தா சேர்ப்பாரு கண்டிப்பா. இப்போ உள்ள கவர்மெண்ட் எல்லாமே பண்றாங்க. இப்ப இருக்கிற கவர்மெண்ட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க பண்றாங்க. தலைவர் வந்தா எல்லாமே ஃபுல்லா பண்ணுவாரு. தளபதி தனியா நிக்கிறேன்னு ஆசைப்படுறீங்களா, கூட்டணி? அது அவரு தனியா நின்னாலுமே ஜெயிப்பாரு, கூட்டணி வச்சாலும் அவர் ஜெயிப்பாரு. அவரை வச்சுதான் எல்லாரும் ஜெயிப்பாங்க. அவர் எப்படி இருந்தாலும் அவர் ஜெயிச்சிருவாரு. இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது, கூட்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த 12:30 மணி வெயில வந்துடுறாங்க. இவங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்களா? எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. பேசுறவங்க அப்படிதான் பேசிட்டு தான் இருப்பாங்க. எம்ஜிஆர் பத்தி சொன்னாரு. எம்ஜிஆர் வந்து தமிழகத்தோட பாண்டிச்சேரி முதல்ல ஆட்சி அமைச்சாரு. அதே மாதிரி இங்க நடக்குது. எங்க ஆயாவே சொல்லியிருக்காங்க, எம்ஜிஆர் வந்து இங்க வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்தாரு இங்கன்ட்டு. அதே மாதிரிதான் இவரும் வருவாரு. கண்டிப்பா ஒரு கம்மியான நேரம் தான் பேசணும்னு சொல்றாங்க. வெறும் 10 நிமிஷம் தான் பேசணும். அது உங்களுக்கே தெரியும். கரூர் விஷயத்துக்கு அப்புறமா வந்து அவர் ஃபர்ஸ்ட் எடுக்கிற பொதுக்கூட்டம் இதுதான் வந்து அவர் வந்து எங்களோட சேஃப்டிக்காக தான் வந்து அவ்வளோ கம்மியா பேசினாலும் அவர் வந்து எல்லாத்தையும் பேசிட்டாரு. எதுவுமே விடல. எல்லாமே அவர் பேசிட்டாரு. அதுக்காக வந்து நான் அதிகமா பேசினாதான் பிரச்சனையை அதிகம் பேசணும்னு இல்லையா? கம்மியா பேசினாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுறதும் ஒரு நல்ல விஷயம் தான். அந்த வகையில அவர் நல்லா தான் பேசினாரு. எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா மாறாதுன்னு சொல்றாங்க எல்லாரும். அது வந்து நான் சொன்ன மாதிரி கேண்டிடேட்டை பொறுத்து இருக்கு. இந்த விஜய்னு ஓகே, நாங்க டிவி கேக்குன்னு சப்போர்ட் பண்றது ஒண்ணு. அதுவும் இல்லாம கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு கேண்டிடேட் வைப்பாங்க இல்லையா, அவங்க வந்து நாங்க பார்த்து வைக்கணும். அது மட்டும் தான் என்னோட கோரிக்கை. அது வந்து நல்லா வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா டிவி இதெல்லாமே ஓட்டா மாத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தனியா நிக்கணுமா இல்ல கூட்டணியோட நிக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கூட்டணி பாண்டிச்சேரியில வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பர்சனலி எனக்கு தோணுது. தனியா நிக்க வச்சா வந்து கொஞ்சம் கஷ்டம். இப்ப தளபதி வந்து கால் பதிச்சிட்டாருன்னா நம்ம சொல்ல வேணாம். கால் பதிக்கிறதுக்கு முன்னாடி கூட்டணியோட வச்சு கால் பதிச்சிட்டாங்கன்னா வந்து ஓகேவா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிஎம் அவரு தான், அவர் வழிதான். அதுக்கப்புறம் நாங்க எது சொல்றதுக்கான வாய்ப்பு. இப்ப பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா என்ஆர்ஐயோட ஆட்சி வந்து நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு என்ன வருத்தம்னா பிஜேபியோட போனதால தான். இப்போ அவரால் அவர் நினைச்சதை வந்து ஃபுல்ஃபில்லா பண்ண முடியல இந்த கவர்மெண்ட்ல. இப்ப அதுக்கு ஏதாச்சும் தப்பு நடந்தா அவரும் ஒரு காரணமா தானே இருக்காரு. ஆனா எங்களுக்கு இந்த பிஜேபியோட வச்சது வந்து எங்களுக்கு வருத்தம் தான். ஆனா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா இப்ப விஜய் சாரோட கூட்டணி இருந்தா நாங்க நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அவர் பேச்சு நிறைய எல்லா பிரச்சனையும் சொன்னாரு. பாண்டிச்சேரியில எல்லா இல்ல பிரச்சனைன்றது வந்து பாத்தீங்களா, சரி இப்ப பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் டூரிசம் தான் இங்க வந்து மெயின். அதுக்கப்புறம் எஜுகேஷன் நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க என்னன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய இருந்தாலும் ஐடி கம்பெனிங்கிறது வந்து வெளியில சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் அந்த மாதிரி தான் போக வேண்டியிருக்கு. அந்த பிரச்சனை அதுவும் இப்ப வந்து பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு என்னன்னா விஜய் சார் இவங்களோட இருந்தா யங்ஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் சிஎம் சாரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா இன்னும் பாண்டிச்சேரி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இப்ப வந்து மாநிலமா ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யூனியன் டெரிட்டரியா இருக்கணும். இன்னும் அது பண்ண கிடையாது. அதை சொல்லி தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு தான் என்ஆர்ஐயா போயிருந்தாங்க. இப்போ அதுவும் வந்து இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ தெரியல அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பிரச்சனைனா போதுமான வசதி, பார்க்கிங் சுத்தமா இல்லைன்னு சொல்ல, போதுமான வசதி இல்லை, கழிப்பிடம்லாம் வசதி இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்துருக்காங்க. போதுமானதா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக சுத்தமா இல்லைன்னு இல்லை. நம்ம எப்பவுமே வந்து சார் ஸ்டேட்ல கவர்மெண்ட்டையும் ஃபுல்லா சொல்லாம நம்மளுக்கும் ஒரு தனியா நம்மளுக்கும் ஒரு ஒழுக்கம் வேணும் இல்லையா, நம்ம கவர்மெண்ட் இப்படி வச்சுக்கணும்னு அதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க என்ன ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு சொல்லுவாங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து இதை பார்த்தாச்சு தமிழ்நாடு திருந்தணும்னு. எனக்கு என்னன்னா இப்ப நாங்க பார்த்தோம் 5000 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 போலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு யூனியன் பிரதேசத்துல. ஆனா அவ்வளோ பெரிய தமிழ்நாட்டுல ஒரு மாவட்டமா வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்துமே வந்து பாத்தீங்கன்னா 500 போலீஸ் தான் போட்டன்னு சொல்றாங்க. அது 10,000 பேர் கேட்டு கூட. ஆனா அப்படி இருந்ததா அங்க இல்லைன்னு சொல்றாங்க. எங்களுக்கு என்ன ஒருத்தனா அந்த 41 உயிர் போனது இன்னமும் எங்களுக்கு வீட்டுல ஒண்ணு போனா எப்படி இருக்குமோ அன்னைக்குதான் எல்லாரோட மனநிலையும் இருந்தது. இப்போ வரைக்கும் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. விஜய் சார் வரலங்கிறத விட அவரால் இத்தனை உயிர் வந்து போறதுக்கு நம்மளும் ஒரு காரணம் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் அவருக்கு இருந்திருக்கும்ல சார்.
அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. மற்றபடி வந்து இங்க இவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியானது தான். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருப்பீங்க. ஆனா வெறும் 10-15 நிமிஷம் தான் பேசுனாங்க. கம்மியான நேரம் பேசுனாங்கன்னு சொல்றாங்க. இல்ல கம்மியான நிமிஷம் இல்ல, 10:30 மணிலேருந்து 12 மணி தான் கரெக்டா சொல்லிட்டாங்க எங்களுக்குமே. அதுக்கப்புறம் வந்து இங்க 10:30 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிட்டாங்க. விஜய் சார் வந்து சொன்ன டைமுக்கு கரெக்டா ரீச் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 12 மணி தான் பேசுறதுக்கு வந்து டைம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 11:45 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 1/4 மணி நேரம் பேசிட்டாங்க. இல்ல அந்த அளவுக்கு வந்து இங்க குறைன்னு சொல்றதுக்கு அளவுக்கு ரொம்ப இல்லை சார். எங்களுக்கு என்னன்னா பிஜேபியோட வந்து கூட்டணி வச்சதுதான் பாண்டிச்சேரி மக்களுக்கு கொஞ்சம் வருத்தம். இங்க வந்து என்ஆர்ஐயா அதுக்கப்புறம் காங்கிரஸ் இருப்பாங்க. இப்ப என்ஆர்ஐயோட வச்சா நாங்க சந்தோஷப்படுவோம். மத்தபடி இப்ப அதாவது இத்தனை மணி நேரம் பேசுறது என்ன பேசுனாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை கரெக்டா பேசுனாங்க. எல்லாருக்கும் ரீச் ஆகும். சூப்பரா பேசினாரு. பாண்டிச்சேரியில குறைகள் எல்லாத்தையும் பேசுறாங்க. பாண்டிச்சேரியை பத்தி நல்ல ஒரு கருத்தெல்லாம் சொன்னாரு. ஏதாவது சொல்லாம விட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் இல்ல முக்கியமான நிகழ்ச்சி எல்லாம் சொல்லிட்டாரு. நம்ம சிஎம் பத்தியும் சொன்னாரு. எல்லார பத்தியும் நல்லாவே பேசினாரு. நீங்க எப்படி பாத்தீங்க? எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப கரெக்டா எல்லாரும் பாக்குற மாதிரி ஸ்டேஜ் இருந்தது. யாரும் நான் பார்க்கல நீ பார்க்கலன்ற மாதிரி நல்லா ஃபயரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, நல்லா பேசியிருந்தாரு, நல்லது பண்றேன்னு சொல்லியிருக்காரு. பாப்போம் ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் புதுச்சேரி எப்படி இருக்குன்ட்டு அதையும் சொல்லியிருக்காரு. அந்த டைம் தான் ஒதுக்கி இருக்காங்க. ஆமா, 1/2 மணி நேரம் தான் ஒதுக்கி இருக்காங்க. 1/2 மணி நேரம் சொன்னதுனால கரெக்டா போயிட்டாரு. இதே போல நல்லா ஃபாலோ பண்ணிருக்காங்க. யூனிவர்சிட்டி பிரச்சனை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். யூனிவர்சிட்டி பிரச்சனை ஓட்டா மாறும். எல்லாம் ஓட்டு ஐடி வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. எல்லாமே ஓட்டு ஐடி தான். 2 பேத்துக்கு நடுவில் தான் போட்டியே. எங்க தலைவர் ஸ்டைலில் சொன்னா ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிக்கு. அண்ணா ஸ்பீச் எப்பயுமே டாப் லெவலில் தான் இருக்கும். தடிக்க முடியாது. இதுக்கப்புறம் ஒரு புதுச்சேரிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. என்னடா பண்ற தினேஷ்? ஐடி கம்பெனி ஓப்பன் பண்ற சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் அதான் பெரிய விஷயம் தானே. சும்மா நடக்காது, சாதாரணமா நடக்காது. ஆமாண்ணே, அவர் வந்து இந்த தமிழ்நாட்டுல பேசுறதுலாம் அதான் அங்க பர்மிஷன் கொடுத்தது அங்க வேற மாதிரி, இங்க வேற மாதிரி போல. அதனால பேசுறதா முக்கியம். அதான் 20 நிமிஷம் பேசினாலும் பக்காவா பேசியிருக்காரு. நல்லா இருந்துச்சு, நல்ல ஸ்பீச். இன்னும் நிறைய பிரச்சனைகளை பேசியிருக்கலாம், ஆனா அதுக்குள்ள முடிச்சிட்டாரு. ஒருவேளை மறுபடியும் அந்த அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு முன்னாடியே கிளம்பிட்டாரு என்னமோ. ஆனா இன்னும் நிறைய பிரச்சனை பேசியிருக்கலாம். இல்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு. இருந்தாலும் இந்த மில் அந்த நிறைய நம்ம தொழிற்சாலைகள்லாம் மூடினாங்க. இந்த ஏஎஃப்டி மில்லாம் வந்து ரொம்ப பழமையான மில்லு, அதையும் மூடிட்டாங்க. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா பேசி அதை வலியுறுத்தி இருக்கலாம். நம்ம இப்ப ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் நாங்க வரதுக்குள்ளேயாச்சும் நீங்க முடிச்சிருங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அது கேட்கல. தனியா வந்தாலே சந்தோஷம். அது அது எப்படி சொல்றது புரியல. அது அவங்க தனிப்பட்ட விருப்பம் ப்ரோ. ஆனா மாறுதா இல்லையான்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்துக்காக. இந்த கவர்மெண்ட்டை குறை சொல்றேன் ப்ரோ. ஒன்றிய அரசு நம்ம தமிழ்நாட்டுல நம்ம கூட்டணி இருக்கோம்ல, அவங்க வந்து பாண்டிச்சேரிக்கு நிறைய நிதியில வந்து முறையீடு பண்ணிருந்தா பேசினாரு. என்னென்ன குறைகள் இருக்குது பாண்டிச்சேரியில் அதை பற்றி பேசினாரு. எல்லா பிரச்சனையும் சொன்னாரு. முக்கியமான அடிப்படை பிரச்சனைகள் சொன்னார். அது நம்ம ஆட்சி வந்தால் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லியிருக்காரு.